மழை பெய்து முடிந்த சென்னை காலை. பள்ளி வளாகம் முழுக்க குழந்தைகளின் சிரிப்பு சத்தம். அந்த கூட்டத்தில் ஒரு பெண் மட்டும் அமைதியாக நின்றிருந்தாள். அவள் பெயர் யாழினி. அவளது கையை இறுக்கமாக பிடித்திருந்தாள் அவளது 5 வயது மகள் தியா. புதிய நகரம், புதிய பள்ளி, புதிய வாழ்க்கை. ஆனால் பழைய காயங்கள் மட்டும் இன்னும் மனதை விட்டு போகவில்லை. 6 வருடங்களுக்கு முன்பு நீ எடுத்த முடிவு எதுவாக இருந்தாலும் நான் நம்புவேன் என்று சொன்ன குரல் இன்னும் காதில் ஒலித்தது. அந்த நம்பிக்கை ஒரே நாளில் சிதறி போயிருந்தது. அதன் பிறகு யாழினி யாரையும் நம்பவே இல்லை. அம்மா, என் கிளாஸ் எங்க? தியாவின் குரலில் நிகழ்காலத்திற்கு திரும்பினார். அவளை அழைத்து கொண்டு வகுப்பறை நோக்கி நடந்தார். அந்த நேரம் வெளியில் பெரிய சண்டை. 2 சிறுவர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டிருந்தனர். என் அம்மா வருவாங்கன்னு சொன்னேன்ல, ஒரு சிறுவன் அழுதபடி கத்தினான். மற்றவன் சிரித்தான். அப்படியா? அப்போ இவ்வளவு நாளா ஏன் வரல? உனக்கு அம்மாவே இல்லை என்று கேலி செய்தான். அடுத்த நொடி ஒரு பலமான அறை. அவன் தரையில் விழுந்தான். அனைவரும் அதிர்ச்சி. யாழினி ஓடினான். ஏன் அடிச்சு என்று கேட்டாள். அந்த சிறுவன் தலை குனியவில்லை. என் அம்மா இருக்காங்க, என்னை விட்டு போகவில்லை, அவர் திரும்பி வருவாங்க அப்படின்னு என் அப்பா தினமும் சொல்றாரு. அதை இவன் பொய்ன்னு சொன்னான் என்றான். அந்த வார்த்தைகள் யாழினியின் இதயத்தை கிழித்தது. ஏனெனில் அதே வார்த்தைகளை ஒரு காலத்தில் அவளும் கேட்டிருந்தாள். அந்த நேரம் ஒரு உயரமான மனிதன் வேகமாக ஓடி வந்தான். ஆதி என்று சிறுவனை அழைத்தான். சிறுவன் உடனே அவனிடம் ஓடினான். அப்பா என்று கட்டிப்பிடித்தான். யாழினி அந்த மனிதனின் முகத்தை பார்த்தவுடன் உலகமே நின்றது. அவன் அர்ஜுன். அவளுடைய கடந்த காலம். அர்ஜுனும் அதிர்ச்சியில் உறைந்தான். யாழினி. அவனது உதடுகள் மெதுவாக அவள் பெயரை உச்சரித்தன. ஆனால் யாழினி எதுவும் பேசவில்லை. தியாவின் கையை பிடித்து அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள். ஒரு நிமிஷம் என்று அர்ஜுன் கூப்பிட்டான். அவள் திரும்பவில்லை. ஆனால் அவள் கவனிக்காத ஒன்று இருந்தது. ஆதி தியாவை பார்த்து கொண்டே இருந்தான். அன்றைய மாலை விதி மீண்டும் வேலை செய்தது. 2 குடும்பங்களும் ஒரே அப்பார்ட்மெண்டில் குடியேறின. லிஃப்ட் கதவு திறந்தது. யாழினி உள்ளே சென்றாள். கடைசி நொடியில் அர்ஜுனும் உள்ளே வந்தான். இருவருக்கும் நடுவில் ஆதி, தியா. இருவரும் சிரித்து கொண்டே பேச ஆரம்பித்தனர். நாம நண்பர்களா? சரி, நாளைக்கு சேர்ந்து விளையாடலாமா? குழந்தைகள் நட்பை ஆரம்பித்து விட்டனர். ஆனால் பெற்றோரின் மனதில் 6 வருட பிரிவு இன்னும் உயிருடன் இருந்தது. அந்த இரவு யாழினி பால்கனியில் நின்றிருந்தார். எதிரே இருக்கும் பால்கனியில் அர்ஜுன். இருவரும் பேசவில்லை. ஆனால் இருவரின் கண்களும் ஒரே கேள்வியை கேட்டன. ஏன்? அடுத்த நாள் காலை ஆதி தியாவிடம் ஒரு புகைப்படத்தை காட்டினான். இது என் அம்மா என்றான். தியா சிரித்தார். ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனால் அந்த புகைப்படத்தை பார்த்த யாழினியின் கைகள் நடுங்கின. ஏனெனில் அந்த புகைப்படத்தில் இருந்த பெண் அவள்தான். யாழினி அதிர்ச்சியில், இந்த போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்தது என்று கேட்டாள். ஆதி சிரித்தான். என் அப்பா தினமும் இதை பார்த்து தான் தூங்குவாரு. இது என் அம்மா, ஒரு நாள் கண்டிப்பா திரும்பி வருவாங்கன்னு சொல்லுவாரு. யாழினியின் கண்களில் கண்ணீர். ஆனால் அவள் மனதில் கோபம் இன்னும் குறையவில்லை. அதே நேரத்தில் அர்ஜுனுக்கு ஒரு தெரியாத நம்பர். நீ யாழினியை மறுபடியும் சந்திச்சிட்டா, இப்போ உண்மை வெளியே வந்தா உன் வாழ்க்கை மட்டும் இல்லை, அவளோட வாழ்க்கையும் முடிஞ்சிடும் என்று மிரட்டல். அர்ஜுனின் முகம் வெளிரியது. அவன் மெதுவாக சொன்னான். 6 வருடமா மறைச்ச உண்மை இப்போ வெளியே வரப்போகுது. மர்ம எண்ணிலிருந்து வந்த அந்த அழைப்பு முடிந்ததும் அர்ஜுனின் கைகள் நடுங்கின. 6 வருடங்களாக மறைத்து வைத்திருந்த உண்மை இப்போது வெடிக்கப் போகிறது. அவன் மொபைலை அணைத்துவிட்டு பால்கனியில் நின்றான். எதிரே யாழினி தியாவை தூங்க வைத்து கொண்டிருந்தார். இந்த முறையும் அவளை இழக்கக்கூடாது என்று அவன் மனதுக்குள் கூறிக்கொண்டான். மறுநாள் ஆதி வழக்கம் போல் தியாவை அழைக்க வந்தான். வா, ஸ்கூலுக்கு சேர்ந்து போலாம். 2 குழந்தைகளும் விரைவில் நெருங்கிய நண்பர்களாகி விட்டனர். அவர்களை பார்த்த யாழினி, இவர்களை மட்டும் யாராலும் பிரிக்க முடியாது போல என்று நினைத்தார். அந்த நேரம் அப்பார்ட்மெண்ட் செயலாளர் வந்தார். மேடம், இந்த வாரம் குடும்ப விழா இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா வரணும். யாழினி சம்மதித்தாள். அவளுக்கு தெரியவில்லை, அந்த விழாதான் அவள் தலைகளாக மாற்றப் போகிறது என்று. விழா நாள். குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி. தலைப்பு என் குடும்பம். ஆதி வரைந்த ஓவியத்தை பார்த்த ஆசிரியர் அதிர்ந்தார். ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 குழந்தைகள். அந்த அம்மாவின் முகம் யாழினியைப் போலவே இருந்தது. ஆதி, இது யாரு? என் அம்மா என்று சிரித்தான். யாழினி உறைந்து நின்றாள்.
அந்த இரவு யாழினி அர்ஜுனை நேராக சந்தித்தாள். என் ஃபோட்டோ உன் பையன்கிட்ட ஏன் இருக்கு? அர்ஜுன் அமைதியாக இருந்தார். பேசு, அது அவன் நம்பிக்கைக்காக. போய் உண்மை, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டேன். இல்லை இல்லை. அப்போ ஆதி தத்தெடுத்த குழந்தை. யாழினி அதிர்ச்சி அடைந்தார். என்ன? முதல் ட்விஸ்ட். ஆதி அர்ஜுனின் சொந்த மகன் இல்லை. 5 வயதில் அனாதை இல்லத்தில் இருந்து தத்தெடுக்கப்பட்ட குழந்தை. ஏன்? யாழினி கேட்டார். அர்ஜுன் கண்ணீர் விட்டான். நான் தனியாக வாழ முடியலை, ஆனால் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மனசே வரல. யாழினி எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் மனதில் இருந்த கோபம் கொஞ்சம் கரைய ஆரம்பித்தது. அதே நேரத்தில் தியா வீட்டில் பழைய பெட்டியை திறந்தாள். அதற்குள் ஒரு பழைய டைரி. அம்மா, இது என்ன? யாழினியின் முகம் விளிரியது. அது அவள் எழுதி கொண்டிருந்த காதல் டைரி. தியா திறந்து வாசிக்க ஆரம்பித்தாள். என் வாழ்க்கையில் என்னை விட அதிகமாக நம்புகிற ஒரே மனிதன் அர்ஜுன். யாழினி வேகமாக டைரியை எடுத்தாள். ஆனால் ஒரு கடிதம் கீழே விழுந்தது. அந்த கடிதத்தை பார்த்தவுடன் அவள் அதிர்ச்சியில் அழ ஆரம்பித்தாள். அது அர்ஜுன் 6 வருடங்களுக்கு முன் எழுதிய கடிதம். ஆனால் அவளிடம் ஒருபோதும் சேராத கடிதம். அதில், நான் எந்த துரோகமும் செய்யலை, உண்மை தெரியாம என்னை விட்டு போகாத என்று எழுதப்பட்டிருந்தது. 2வது ட்விஸ்ட்டு. யாழினி இதுவரை நம்பியது ஒரு பொய். அந்த கடிதத்தை யார் மறைத்தார்கள்? அதே நேரம் மர்ம நபர் மீண்டும் அர்ஜுனுக்கு அழைத்தான். அவளுக்கு கடிதம் கிடைச்சிருச்சா? அர்ஜுன் அதிர்ந்தான். உனக்கு எப்படி தெரியும்? அந்த நபர் சிரித்தான். ஏன்னா அந்த கடிதத்தை மறைச்சதே நான் தான். அர்ஜுன் கோபத்தில் கத்தினான். விக்ரம். 3வது ட்விஸ்ட். அந்த மர்ம நபர் அர்ஜுனின் முன்னாள் நண்பன் விக்ரம். 6 வருடங்களுக்கு முன் யாழினியை காதலித்தவன். அவள் மறுத்ததால் அர்ஜுனின் வாழ்க்கையை சிதைக்க முடிவு செய்தவன். அவன் பொய்யான புகைப்படங்கள், பொய்யான தகவல்கள், பொய்யான கடிதங்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்திருந்தான். ஆனால் இன்னும் பெரிய ரகசியம் இருந்தது. விக்ரம் சிரித்தான். இப்போ நீ உண்மை தெரிஞ்சாலும் அவ என்னை மன்னிக்க மாட்டா, அர்ஜுன் அமைதியாக சொன்னான். அது அவளோட முடிவு. அடுத்த நாள் யாழினி விக்ரமை நேரில் பார்க்க சென்றாள். என்னை ஏன் இவ்வளவு வருடம் ஏமாத்தின? விக்ரம் சிரித்தான். ஏன்னா நீ எனக்கு கிடைக்கல. யாழினி கோபத்தில் அறைய ஓங்கினாள். ஆனால் அந்த நேரத்தில் பின்னால் இருந்த ஒரு குரல். அவரை அடிக்காத. திரும்பி பார்த்தாள். அங்கே நின்றிருந்தது விக்ரமின் மனைவி. அவள் கையில் ஒரு பென்ட்ரைவ். இதில் 6 வருடத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா உண்மையும் இருக்குது. யாழினியும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பென்ட்ரைவை கணினியில் திறந்தபோது அதிலிருந்து முதல் வீடியோவை பார்த்த இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். வீடியோவில் விக்ரம் ஒருவரிடம் சொல்கிறான், இவர்களை பிரித்தது நான் இல்லை, இதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்காங்க. அவரோட பேர் வெளியே வந்தா எல்லோரோட வாழ்க்கையும் மாறிடும். வீடியோ அங்கேயே திடீரென நிற்கிறது. அந்த இன்னொருத்தர் யார்? அவர்தான் இந்த கதையின் மிகப்பெரிய வில்லனா? பென்ட்ரைவில் இருந்த வீடியோ பாதியிலேயே நின்று விட்டது. அறை முழுவதும் அமைதி. யாழினியும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இதை யார் நிறுத்தி இருப்பாங்க என்று யாழினி கேட்டார். அர்ஜுன் உடனே மீதமிருந்த கோப்புகளை திறந்தான். ஆனால் எல்லா வீடியோக்களும் கரெக்டட் ஃபைல் என்று காட்டின. அதே நேரத்தில் அர்ஜுனின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. உண்மையை தேடாதே, இல்லை என்றால் அடுத்த நிமிடம் 2 குழந்தைகளும் ஆபத்தில் இருப்பார்கள். அந்த ஒரு வரி இருவரின் இதயத்தையும் உறைய வைத்தது. யாழினி, இனிமேல் தியாவையும் ஆதியையும் தனியாக எங்கேயும் அனுப்பக்கூடாது. அவள் பதட்டமாக தலையசைத்தாள். மறுநாள் பள்ளிகள் குடும்ப தின விழா. பெற்றோர்கள் அனைவரும் வந்திருந்தனர். ஆதி, தியா இருவரும் ஒரே குழுவில் நடனமாடினர். விழா முடிந்த குழந்தைகள் வெளியே வந்தபோது தியா காணவில்லை. தியா, யாழினி அலறினாள். அர்ஜுனும் பதறி எல்லா இடங்களிலும் தேடினான். 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள், 20 நிமிடங்கள். தியா எங்கும் காணவில்லை. அப்போது பள்ளி பாதுகாப்பு அறையில் இருந்து அழைப்பு வந்தது. ஒரு குட்டி பொண்ணு அழுதுகிட்டு இங்கே இருக்கா. அனைவரும் ஓடினார்கள். தியா பாதுகாப்பாக இருந்தா. யாருடனாவது போனியா என்று யாழினி கேட்டார். ஒரு அங்கிள் வந்தார். உங்கள் அம்மா வெளியே காத்திருக்காங்கன்னு சொன்னார். நான் போகலை. அதுக்கப்புறம் அவர் ஓடிட்டார். முதல் ட்விஸ்ட். யாரோ குழந்தையை கடத்த முயன்றிருந்தார்கள். அதே மாலை அப்பார்ட்மெண்ட் சிசிடிவி காட்சிகளை அர்ஜுன் பார்த்தான். ஒரு கருப்பு கார். அதில் இருந்த மனிதன் முகம் தெரியவில்லை. ஆனால் காரின் பின்புற கண்ணாடியில் ஒரு ஸ்டிக்கர் இருந்தது. அதை பார்த்த அர்ஜுனின் முகம் மாறியது. இந்த ஸ்டிக்கரை நான் பார்த்திருக்கேன். அந்த ஸ்டிக்கர் அர்ஜுன் முன்பு வேலை செய்த நிறுவனத்தின் லோகோ.
அடுத்த நாள் அவன் பழைய அலுவலகத்திற்கு சென்றான். அங்கே 10 வருடமாக வேலை பார்த்த முதிய பாதுகாவலர் ஒருவரை சந்தித்தான். சார், விக்ரம் மட்டுமல்ல, அந்த நேரத்தில் இன்னொருத்தரும் இருந்தார். யார்? முதியவர் மெதுவாக ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டினார். அதை பார்த்த யாழினி உறைந்து போனாள். புகைப்படத்தில் இருந்தவர் அவளது பெரியப்பா ராமமூர்த்தி. இரண்டாவது ட்விஸ்ட். 6 வருடங்களுக்கு முன் அர்ஜுனையும் ஆலினியையும் பிரிக்க திட்டமிட்டவர்களை அவளது சொந்த உறவினரும் இருந்தார். இது முடியாது என்று யாழினி அழுதார். என் பெரியப்பா அப்படி செய்ய மாட்டார். அர்ஜுன் அமைதியாக ஒரு கோப்பை கொடுத்தான். அதில் வங்கி பரிமாற்ற விவரங்கள், விக்ரமின் கணக்கிற்கு பல லட்சம் ரூபாய் அனுப்பப்பட்டிருந்தது. அனுப்பியவர் ராமமூர்த்தி. யாழினி நம்ப முடியாமல் நாற்காலியில் அமர்ந்தார். அதே இரவு ராமமூர்த்தி வீட்டுக்கு வந்தார். யாழினி நேராக கேட்டார், என்னையும் அர்ஜுனையும் ஏன் பிரிச்சிங்க? அவர் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு, ஆமாம், நான் தப்பு பண்ணேன். ஏன்? அந்த நேரத்தில் அர்ஜுன் ஒரு சாதாரண குடும்பம், நீ பெரிய தொழிலதிபர் வீட்டு பொண்ணு. உன் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். யாழினி அதிர்ச்சியில், அதுக்காக எங்கள் வாழ்க்கையே அழிச்சிட்டிங்களா? ராமமூர்த்தி தலை குனிந்தார். அனைத்தும் முடிந்து விட்டது என்று நினைத்த நேரத்தில் வீட்டு மணி அடித்தது. கதவை திறந்தார்கள். வெளியே விக்ரம். அவன் சிரித்தான். நீங்கள் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படாதீங்க. இன்னும் ஒரு உண்மை இருக்கு. அவன் ஒரு பழைய மருத்துவமனை கோப்பை கொடுத்தான். அதை திறந்த யாழினி அதிர்ச்சியில் பின்னால் தடுமாறினார். அந்த கோப்பில் தியா பிறந்த நாள் பதிவும் ஆதி பிறந்த நாள் பதிவும் ஒரே தேதி, ஒரே நேரம், ஒரே மருத்துவமனை. அர்ஜுன் குழப்பமடைந்தார். இது என்ன அர்த்தம்? விக்ரம் மெதுவாக சிரித்தான். நீங்கள் 2 பேரும் நினைக்கிற மாதிரி இந்த குழந்தைகளின் கடந்த காலம் இல்லை. அவன் அங்கிருந்து நடந்து சென்றான். யாழினியும் அர்ஜுனும் அந்த மருத்துவ பதிவுகளை மீண்டும் மீண்டும் பார்த்தனர். தியா மற்றும் ஆதி ஒரே மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் எப்படி பிறந்தார்கள்? இது வெறும் சர்ச்சைகளா அல்லது இன்னும் பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறதா? ஒரு 6 வருட பிரிவு, ஒரு உண்மை, ஒரு புதிய வாழ்க்கை. மருத்துவமனை பதிவை பார்த்தபடியே யாழினியும் அர்ஜுனும் ஒரே கேள்வியோடு நின்றனர். தியா, யாதி எப்படி ஒரே நாள் ஒரே நேரத்தில் பிறந்திருக்க முடியும்? அடுத்த நாள் காலையிலேயே அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு சென்றனர். பழைய பதிவுகள் பாதுகாக்கப்பட்டிருந்த ஆவண அறையில் ஓய்வு பெற இருந்த மூத்த செவிலியர் லக்ஷ்மி அவர்களை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். நீங்கள் யாழினி தானே? யாழினி தலையசைத்தார். செவிலியரின் கண்கள் கலங்கின. இந்த நாளுக்காகத்தான் நான் இவ்வளவு வருடம் காத்திருந்தேன். அவர் ஒரு பழைய கோப்பை எடுத்து கொடுத்தார். அதில் அந்த நாளில் பிறந்த குழந்தைகளின் முழு விவரங்களும் இருந்தன. உண்மை என்னவென்றால் தியா மற்றும் ஆதி ஒரே நாளில் பிறந்தது உண்மை. ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே பெற்றோரின் குழந்தைகள் அல்ல. அன்று மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் 2 பிரசவங்கள் நடந்திருந்தன. அதனால்தான் பதிவுகள் ஒரே நேரத்தை காட்டியிருந்தன. யாழினியும் அர்ஜுனும் ஆழமாக மூச்சு விட்டனர். ஆனால் செவிலியர் இன்னொரு உரையை எடுத்தார். இதுதான் முக்கியமானது. அந்த உரையில் 6 வருடங்களுக்கு முன் அர்ஜுன் எழுதிய உண்மையான கடிதம். அதனுடன் விக்ரம் மருத்துவமனை வளாகத்தில் ஒருவரிடம் பேசும் சிசிடிவி புகைப்படங்கள். அந்த புகைப்படத்தில் விக்ரம் பணம் கொடுப்பது தெளிவாக தெரிந்தது. இது யாருக்கு என்று அர்ஜுன் கேட்டான். செவிலியர் மெதுவாக சொன்னார், உங்களை பிரிக்க உதவிய மருத்துவமனை ஊழியருக்கு. அனைத்து துண்டுகளும் ஒன்றாக இணைந்தன. விக்ரம் ராமமூர்த்தியின் பணத்தை வாங்கி பொய்யான தகவல்களை உருவாக்கி கடிதத்தை மறைத்து தவறான நம்பிக்கையை யாழினிக்குள் விதைத்திருந்தான். அந்த நேரத்தில் போலீசார் மருத்துவமனைக்கு வந்தனர். விக்ரமின் மனைவி கொடுத்த பென்ட்ரைவிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள், வங்கி பரிமாற்றங்கள், சிசிடிவி எல்லாம் சேர்ந்து விக்ரமை கைது செய்ய போதுமான ஆதாரமாக இருந்தது. கைது செய்யப்படும் முன் விக்ரம் யாழினியை பார்த்து சொன்னார், நீ எனக்கு கிடைக்கலை, அதனால் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். யாழினி அமைதியாக பதிலளித்தார். காதல் என்பது ஒருவரை சொந்தமாக்குவது இல்லை, அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை ஏற்றுக்கொள்வதுதான். விக்ரம் தலை குனிந்தான். ராமமூர்த்தியும் முன்னே வந்தார். என்னை மன்னிச்சிடுமா, ஒரு அந்தஸ்துக்காக உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். யாழினி கண்ணீருடன் சொன்னாள், நான் உங்களை வெறுக்க விரும்பல, ஆனால் நடந்ததை மறக்கவும் முடியாது. சில வாரங்கள் கழித்து அதே அப்பார்ட்மெண்ட்டில் குழந்தைகள் சிரித்து கொண்டு
விளையாடி கொண்டிருந்தனர். ஆதி தியாவிடம் சொன்னான், இனிமேல் நாம் அண்ணன் தங்கச்சி மாதிரி இருப்போமா? தியா சிரித்தார். இல்லை, எப்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இருவரும் கை கோர்த்தனர். அர்ஜுன் மெதுவாக யாழினிடம் வந்தான். ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லு. இந்த முறை நம்பிக்கையை மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? யாழினி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு, கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை நாம் சேர்ந்து எழுதலாம் என்று சொன்னாள். அர்ஜுனின் கண்களில் கண்ணீர். 6 மாதங்கள் கழித்து ஒரு சிறிய குடும்ப விழா. பெரிய ஆடம்பரம் இல்லை, நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே. அங்கே யாழினியும் அர்ஜுனும் மீண்டும் திருமண உறுதிமொழிகளை பரிமாறிக்கொண்டனர். கைத்தட்டல்களுக்கு நடுவே ஆதியும் தியாவும் மலர் தூவினர். மாலையில் 4 பேரும் கடற்கரையில் நடந்து செல்கிறார்கள். சூரியன் மெதுவாக மறைகிறார். ஆதி கேட்கிறான், அப்பா, அம்மா, இனிமேல் யாரும் நம்மளை பிரிக்க மாட்டாங்கல்ல? அர்ஜுன் சிரித்தான். யாராலும் முடியாது. யாழினி 2 குழந்தைகளின் கைகளையும் பிடித்தாள். ஒரு குடும்பத்தை உடைக்க ஒரு பொய் போதும், ஆனால் அதை மீண்டும் கட்டியெழுப்ப நம்பிக்கை, மன்னிப்பு, உண்மை, இந்த 3ம் போதும். 4 பேரும் சிரித்தபடி கடற்கரையை நோக்கி நடக்கிறார்கள். திரை மெதுவாக கருமையாக மாறுகிறது. இந்த கதையின் கருத்து, உண்மையான காதல் சந்தேகத்தால் சிதறலாம், ஆனால் உண்மை வெளிவந்த பிறகு மன்னிக்க தெரிந்த மனம் இருந்தால் வாழ்க்கை மீண்டும் மலரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.